Hello viewers, welcome to VAP Student. இந்த வீடியோவில் நம்ம கோர்ஸ் கவரிங் டாபிக்ஸில் உள்ள அப்சர்வபிள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பார்க்க போகிறோம். அதில் இன்ட்ரோடக்ஷன், கோடிங், அப்புறம் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு 3 பார்ட் இருக்குது. 3ஐயும் தனித்தனியாக வீடியோ பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரோடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ அப்சர்வபிள் அப்படிங்கிறது பேசிக்காகவே ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அதை நம்ம கால் பண்ணுவோம், அந்த ஃபங்க்ஷன் ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் கொடுக்கும். ஸோ இதுதான் ஒரு ஃபங்க்ஷனுடைய ஒர்க்கு நம்ம எல்லா லாங்குவேஜ்லையுமே பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ இந்த ஆங்குலரில் அப்சர்வபிள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உள்ளே வச்சுருக்காங்க. இதுவும் ஃபங்க்ஷன் மாதிரி தான் வேலை செய்யும். ஸோ அந்த ஃபங்க்ஷனில் நம்ம அதே மாதிரி கால் பண்ணுவோம், வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். இது என்ன செய்யும்னா மல்டிபிள் வேல்யூ கூட ரிட்டர்ன் பண்ணும். அதே சமயம் இது சிங்க்ரோனஸாகவும் ஒர்க் ஆகும், அல்லது அப்புறம் ஏசிங்க்ரோனஸாகவும் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இதெல்லாம் அப்சர்வபிளில் நம்ம கோடிங்கில் பார்க்க போகிறோம். RxJS, ஆங்குலர் இவங்க எல்லாருமே அப்சர்வபிளை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த அப்சர்வபிள் அப்படிங்கிறது ஒரு தேர்ட் பார்ட்டி லைப்ரரி, அதாவது RxJS அப்படி ஒரு தேர்ட் பார்ட்டி லைப்ரரியிலேருந்து யூஸ் பண்ணுறோம். RxJSங்கிறது ரியாக்டிவ் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஃபார் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக வெர்ஷன் 6 வந்துருக்குது. ஸோ இந்த தேர்ட் பார்ட்டி லைப்ரரியை நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னா npm install -save RxJS அப்படின்னு போடலாம். இப்போ RxJS -compat அப்படின்னா என்னென்னா, வெர்ஷன் 5ல் நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணியிருந்தோன்னா அந்த மெத்தடு இங்கே எரர் இல்லாமல் ஒர்க் ஆகணும் அப்படின்னா RxJS compatible இதையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிடலாம். அப்போ நம்மளுக்கு இந்த எரர்லாம் சொல்லாது, ஓரளவு கோடிங்கை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ அதுக்காக அதையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இனிஷியலாக நம்ம ஆங்குலருடைய கோடிங் அப்சர்வபிள் எழுதும்போது கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கும். அந்த வேர்டிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்சர்வபிள்னு இருக்கும், அப்சர்வர் இருக்கும், சப்ஸ்கிரைப் இருக்கும், சப்ஸ்கிரிப்ஷன், சப்ஸ்கிரைபர், இப்படி பல வேர்டு இருக்கும். ஸோ இதில் எது ஆங்குலருடைய வேர்டு, எது டெவலப்பர் வச்ச வேரியபிள் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோன்னா தான் அந்த படிக்கிறதுக்கு அல்லது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் அப்படி தனித்தனியாக ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஆங்குலருடைய கீவேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சர்வபிள் அப்படின்னு இருக்கும், அப்புறம் சப்ஸ்கிரைப் அப்படின்னு இருக்கும், இதில் ஸ்மால் லெட்டர் எஸ் இருக்குங்க, அப்புறம் சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறது அப்சர்வபிள் தான். நான் அடுத்த இன்னொரு வீடியோவில் அதை சொல்கிறேன். ஸோ இப்போ இதே ஆங்குலர் கீவேர்டுக்கு நம்ம ரியல் லைஃப் வேர்டு என்ன இருக்குன்னா அப்சர்வர். அப்போ அப்சர்வபிள் அப்படிங்கிறது டெக்னிக்கல் வேர்டாக இருக்குது, அப்சர்வர் அப்படிங்கிறது நம்ம ரியல் லைஃப் வேர்டு அப்படிங்கிறது. அது மாதிரி சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது ரியல் லைஃப்பில் நம்ம பேசக்கூடிய ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை நம்ம கோடிங்கில் யூஸ் பண்ணியிருப்போம், ஏன்னா அது புரியணும் அப்படின்றதுக்காக. ஸோ அதுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. அப்போ அப்சர்வபிள் அப்படிங்கிறது என்னென்னா பேசிக்காக அது ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் சம் டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தெரிஞ்சது. ஸோ அப்போ அந்த டேட்டாவை எப்போ அது ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு எப்போ நம்ம சொல்கிறோமோ அப்போ அது ரிட்டர்ன் பண்ணும். அப்போ சப்ஸ்கிரைப்ங்கிறது அந்த அப்சர்வபிளை கால் பண்ணிவிட்டு டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக எழுதக்கூடிய ஒரு கீவேர்டு. ஸோ அப்போ ரியல் லைஃப்பில் அப்சர்வர் அப்படின்னா என்னென்னா லிசனர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஃபங்க்ஷன் சில டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கும், பார்த்துக்கிட்டே இருக்கும், யாராவது நம்மளை கால் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த டேட்டாவை கொடுக்கலாம் அப்படின்னு. ஸோ அதுதான் நம்ம அப்சர்வர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த அப்சர்வபிளும் அப்சர்வரும் சேம் தான், ஆங்குலர் கீவேர்டு, ரியல் லைஃப் கீவேர்டு. அது மாதிரி சப்ஸ்கிரைபர் இது ரெண்டுமே சேமாக இருக்கும். ரியல் லைஃப்பில் இப்படி தான் நம்ம பேசுவோம், டெக்னிக்கலாக சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் அடுத்தது மெத்தட்ஸ் அப்படின்னு. ஸோ ஒரு அப்சர்வபிள் அப்படிங்கிறது ஒரு டேட்டாவை எடுத்து வச்சுட்டு கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு 3 விதமான மெத்தடை யூஸ் பண்ணும். ஒன்று நெக்ஸ்ட்டு, அப்படி இல்லைன்னா 2வது எரர், அப்படி இல்லைன்னா 3வது கம்ப்ளீட் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னா டேட்டாவை எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ இடையில ஏதாவது எரர் வந்துருச்சுன்னா அந்த அப்சர்வபிள் என்ன செய்யும்னா யார் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அவங்கள்ட்ட சொல்லிவிடும், எரர் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிவிடும். அதுக்காக எரருங்கிற ஒரு மெத்தடு. அப்புறம் கம்ப்ளீட் அப்படின்னா இதோட டேட்டா முடிஞ்சிருச்சுங்க அப்படின்னு சப்ஸ்கிரைப்டை சொல்கிறதுக்காக கம்ப்ளீட் அப்படின்னு ஒரு மெத்தடு. இந்த 3மே நம்ம கோடிங்கில் யூஸ் பண்ணுவோம். அப்சர்வபிளுக்கும் சப்ஸ்கிரைப்புக்கும் தெரியக்கூடிய மீடியேட்டர் தான் இந்த மெத்தட்ஸு. ஓகே, அப்புறம் அன்சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு சப்ஸ்கிரைப் கண்டினியூஸாக ஒரு டேட்டாவை கொடுத்துக்கிட்டே இருக்குது, ஏதாவது ஒரு டைமில் நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா நம்ம அன்சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அந்த அன்சப்ஸ்கிரைப் எங்கே இருக்குன்னா சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒரு டேட்டா டைப்புக்கு உள்ளே இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஸ்மால் லெட்டரில் வரும், சப்ஸ்கிரைப்பும் ஸ்மால் லெட்டரில் வரும். அந்த அப்சர்வபிள் அப்படிங்கிறத ஃபங்க்ஷன்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ அப்போ ஃபங்க்ஷனுங்கிறது முதல்ல எப்படி எழுதியிருக்கிறாங்க, இப்போ அப்சர்வபிளை எப்படி எழுதணும் அப்படின்னு உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக ஒரு நார்மல் ஃபங்க்ஷன் ஒன்று எழுதியிருக்கிறேன். 2வது பாயிண்ட் ஆரோ ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் 3வது பாயிண்ட் அப்சர்வபிள் அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்கிறேன்.
ஓகே, அப்போ நம்மளுக்கு ஈஸியாக புரியும் அப்படின்றதுனால. ஸோ இப்போ நார்மல் ஃபங்க்ஷன் எப்படி எழுதுவாங்க அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் ஆரம்பித்து மை நார்மல் ஃபங்க்ஷன் போட்டிருக்கிறோம், ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதான். ஸோ அதில் கன்சோல் லாக் ஒரு ரிட்டர்ன் வேரியபிள் கொடுக்குது. கன்சோல் லாகுங்கிறது ப்ரௌசர் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணால் கன்சோலில் ஒரு வேல்யூலாம் பார்த்துட்டே இருக்கலாம்ல, அதான். ஓகே, இது நம்ம கோடிங்கை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த நார்மல் ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு வேரியபிளில் இது ரிட்டர்ன் கொடுக்குதுல்ல, அதனால் அந்த ரிட்டர்ன் வேரியபிள் ஃப்ரம் நார்மல் ஃபங்க்ஷன் ஒரு வேரியபிள் வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த மெத்தடை நான் கால் பண்ணுறேன், மை நார்மல் ஃபங்க்ஷன் கால் பண்ணால் அது ரிட்டர்ன் கொடுக்கும். அந்த ரிட்டர்ன் கொடுக்குறத நான் கன்சோலில் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். அப்புறம் எண்ட் நார்மல் ஃபங்க்ஷன். ஸோ இப்படி தான் நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எழுதியிருப்போம். ஸோ இதுக்கு அடுத்த வெர்ஷன் தான் நம்மளுக்கு வந்து ஆரோ ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்தது. ஆரோ ஃபங்க்ஷன் அந்த லாம்டா கீ யூஸ் பண்ணி ஜேக்வரி இதிலெல்லாம் எழுதுவாங்க, அந்த மாதிரி மெத்தட். ஸோ இதே ஃபங்க்ஷனை இப்போ இங்கே மாற்றினா எப்படி மாற்றினா அப்படின்னா, அதே தான் கான்ஸ்டன்ட் மை ஆரோ ஃபங்க்ஷன் அப்படின்னு இந்த மை நார்மல் ஃபங்க்ஷனுங்கிற இதுக்கு பதிலாக அந்த ஆரோ ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். எழுதிட்டு ஒரு மெத்தடு போட்டிங்கன்னா, இது வந்து பேராமீட்டர் எதுவும் இல்லை அப்படின்னா சும்மா அப்படி அந்த மெத்தடை நேம் மட்டும் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு லாம்டா ஆப்ரேஷன் ஆரம்பித்து ஒரு கர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டிங்கன்னா கன்சோல் லாக் எழுதலாம். ஸ்டார்ட் ஆரோ ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது ரிட்டர்ன் கொடுக்குது. அப்போ ரிட்டர்ன் கொடுக்குறது கரெக்டாக வந்து நம்ம எங்கே கால் பண்ணுறோமோ அங்கே வந்து ரிட்டர்ன் வந்து வந்துடும். ஸோ கால் பண்ணுற இடம் அங்கே இருக்குது பாருங்கள், வேரியபிள் வாங்கி வச்சுக்கிட்டேன் ரிட்டர்ன் பண்ணுறத, ரிட்டர்ன் வேல்யூ ஃப்ரம் ஆரோ ஃபங்க்ஷன். அதாவது மை ஆரோ ஃபங்க்ஷனுங்கிற அந்த மெத்தடு, அதாவது இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ கால் பண்ணுறேன். அதாவது என்னுடைய ஃபங்க்ஷனையே நான் ஒரு வேரியபிளாக இங்கே செட் பண்ண முடியும், அதான் ஆரோ ஃபங்க்ஷன். ஸோ அதே தான் ஆரோ ஃபங்க்ஷன் என்ன செய்யணும், ரிட்டர்ன் கொடுக்கும். அதையும் நம்ம ரிட்டர்ன் எடுத்து பார்த்துக்கலாம். இப்படி தான் நம்ம ஒரு ஜேக்வரி ஆரோ ஃபங்க்ஷன் இதெல்லாம் எழுதுவோம். அதுக்கு அடுத்தது தான் நம்ம அப்சர்வபிள் அப்படிங்கிறது வருது. இதே மெத்தட் தான் நம்ம அப்சர்வபிளில் போட்டோம்னா அதே மாதிரி கான்ஸ்டன்ட், இந்த ரெண்டாவது இதுக்கும் மூணாவது இதுக்கும் அப்படியே கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ அதே மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் வேரியபிளில் மை அப்சர்வபிள் அப்படின்னு வச்சுருக்கேன். இந்த அப்சர்வபிள் அப்படின்னா யூஸ்வலாக எல்லாருமே பக்கத்தில் ஒரு டாலர் போட்டு எழுதுகிறாங்க. ஸோ அதை மாதிரியே நானும் எழுதியிருக்கிறேன். ஓகே, இது நம்ம இஷ்டம் தான், நம்மளுடைய வேரியபிள் தானே. இந்த மை ஓபிஎஸ் டாலர் அப்படிங்கிறது நம்மளுடைய வேரியபிள் தான். ஸோ நீங்கள் எப்படினாலும் வச்சுக்கோங்க. பட் அப்சர்வபிள் அப்படின்னா ஒரு டாலர் போட்டு எழுதுனா நம்மளுக்கு பின்னாடி கோடிங்லாம் பார்க்கும்போது ஓகே இது அப்சர்வபிள் வேரியபிள் அப்படிங்கிறது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்றதுக்காக அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணாலும் நல்லது தான். ஓகே, நியூ போட்டு ஒரு அப்சர்வபிளை நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ என்னுடைய கஸ்டம் அப்சர்வபிள் இது. ஸோ அதுக்கு உள்ள ப்ராக்கெட்டில் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன் ஓபிஎஸ் அப்படின்னு. அந்த வேரியபிளுக்கு நான் ஆரோ ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். இந்த ஆரோ ஃபங்க்ஷன் இங்கே வந்துருப்போம். அது உள்ள கன்சோல் லாக் ஸ்டார்ட் அப்சர்வபிள், அப்புறம் ஓபிஎஸ் நெக்ஸ்ட். நம்ம பார்த்துருக்குறோம் அப்சர்வபிளில் 3 மெத்தட் இருக்குது. நெக்ஸ்ட்டு, எரர், கம்ப்ளீட் அப்படின்னு. இப்போ நெக்ஸ்ட்டு போட்டு 100 அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். இப்போ கன்சோல் லாக் எண்ட் அப்சர்வபிள் போடுறேன். ஸோ இந்த அப்சர்வபிள் இது தான், இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிட்டேன். அப்போ அந்த வேரியபிள் டாட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். அந்த வேரியபிள் டாட் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எனக்கு இந்த மெத்தட் கால் ஆகும். அப்போ கால் பண்ணி ரிட்டன் நெக்ஸ்ட்டுன்னு பார்த்த உடனே என்ன செய்யும்னா நேராக இந்த இது உள்ளே வந்துடும். சப்பு ஒரு ஆரோ போட்டு கன்சோல் ஆகுறதுல இந்த 100ங்கிறது இந்த சப்புக்கு வந்து அசைன் ஆகிடும். ஸோ நம்ம அந்த சப்புங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதில் கீவேர்டு பார்த்தீங்கன்னா அப்சர்வபிள் அப்படிங்கிறது ஆங்குலருடைய கீவேர்டு, சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறதும் ஆங்குலருடைய கீவேர்டு, அதாவது RxJS உடைய கீவேர்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் இந்த ஃபங்க்ஷன் ஆரோ ஃபங்க்ஷன். அப்போ அப்சர்வபிளுடைய காம்பினேஷன், அதாவது கம்பேர் பண்ணி நீங்கள் படிக்கலாம். ஓகே இப்படி தான் எழுதணும். ஸோ இப்படி தான் ஒரு 3ஐயும் கம்பேர் பண்ணி நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஓகே இவ்வளோ தான் ஈஸி அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் நம்ம கஸ்டம் அப்சர்வபிளாக இப்போ எழுதிட்டு இருக்கிறோம். ஓகே, இது போக ப்ரீடிஃபைன்டு அப்சர்வபிள் இருக்குது, அதை நம்ம அடுத்தத பார்க்கலாம். இப்போ பார்த்தோம்னா அப்சர்வபிளை ஆல்ரெடி நம்ம ஃபங்க்ஷன்னு சொல்லியிருக்கிறோம். அது வந்து சிங்க்ரோனஸாகவும் ஒர்க் ஆகும், அசிங்க்ரோனஸாகவும் ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்ல, அதுக்கான எக்ஸாம்பிளுக்கான கோடிங் தான் இது. ஸோ இது ஒரு அப்சர்வபிள், இது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரியே எழுதியிருக்கிறோம். உள்ள நெக்ஸ்ட் அப்படின்னா 100 போட்டுருக்குறோம், நெக்ஸ்ட் 200 போட்டிருக்கிறோம், அப்புறம் 300, அப்புறம் செட் டைம் அவுட்டுக்குள்ளே 400. இப்படி நம்ம ஒரு அப்சர்வபிள், அதாவது ஒரு ஃபங்க்ஷன்லேருந்தே மல்டிபிள் வேல்யூவை நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம். இப்போ நான் கால் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் வச்சு கால் பண்ணியிருக்கேன். மை ஓபிஎஸ் டாலர் அப்படிங்கிற அப்சர்வபிளை சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சுன்னா எனக்கு அந்த வேல்யூ நெக்ஸ்ட் அப்படிங்கிற வேல்யூ இங்கே வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஏதாவது எரர் அப்படின்னு நம்ம இங்கே கொடுத்தோன்னா அந்த எரருங்கிறது இந்த மெத்தடுக்குள்ளே வரும், இந்த ஃபங்க்ஷனில் வரும். அதாவது ஒரே சப்ஸ்கிரைப்குள்ளே 3 ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். சப்னு ஒரு ஃபங்க்ஷன், எரர்னு ஒரு ஃபங்க்ஷன்,
அது எம்டியாக இருக்குது பார்த்தீங்களா, நெக்ஸ்ட்டும் இல்லை எரரும் இல்லைன்னா டிஃபால்ட்டாக கம்ப்ளீட் தான். ஸோ கம்ப்ளீட்னு ஒரு மெத்தடை கால் பண்ணிங்கன்னா அது வந்து இந்த எம்டி நோ பேராமீட்டர் அதுக்கு எம்டியாக அந்த மெத்தட் கால் ஆகும், அதில் கம்ப்ளீட் அப்படின்னு வரும். ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு மெத்தட், அதாவது ஃபங்க்ஷன் அப்சர்வபிள், எப்படினாலும் நீங்கள் பேர் வச்சுக்கோங்க. அப்சர்வபிள் அப்படிங்கிறது பேசிக்காகவே ஒரு ஃபங்க்ஷன் தான், பட் மல்டிபிள் வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். நான் ஒரே ஒரு தடவை தான் கால் பண்ணுறேன், எனக்கு இந்த மல்டிபிள் வேல்யூவே ரிட்டர்ன் கொடுக்கும். ஸோ செட் டைம் அவுட் அப்படிங்கிறது என்னென்னா, நான் 1000 அப்படின்னா ஒரு செகண்டு கழித்து இந்த 400ங்கிறத பிரிண்ட் பண்ண சொல்கிறேன் கன்சோல் லாகில். ஸோ இது வந்து அசிங்க்ரோனஸ் வேல்யூ பண்ணுறதுக்காக ஒரு ஒர்க்கு நடந்துக்கிட்டே இருக்குது, ஒரு செகண்டு கழித்து எனக்கு பிரிண்ட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஸோ இதுக்கு அடுத்த ஒர்க்கு அதை பண்ணிக்கிட்டே இருக்கும், ஒரு செகண்டு கழித்து இந்த வேலையை செஞ்சு முடிச்சிடும். இது வந்து அசிங்க்ரோனஸாகவும் வேலை செய்யும். நம்ம கோடிங் பண்ணும்போது இன்னும் நல்லா உங்களுக்கு புரியும். இப்போ அன்சப்ஸ்கிரைப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அதாவது நான் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறேன் மை டெஸ்ட்ராய் அப்படின்னு, அதோட டேட்டா டைப் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கணும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல அதே மாதிரி. ஸோ அப்போ சப்ஸ்கிரைப் அப்சர்வபிள் அப்படிங்கிற இடத்துல நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறோம்ல, மை ஓபிஎஸ் டாலரில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்பு எரர் கம்ப்ளீட் 3 போட்டோம். ஸோ இதில் இந்த அப்சர்வபிள் அப்படிங்கிறத ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடுங்க. அதாவது நான் டிக்ளேர் பண்ண வேரியபிளில் அந்த வேரியபிள் டாட் அன்சப்ஸ்கிரைப்னு போட்டாச்சுன்னா என்னுடைய அப்சர்வபிள் வந்து ஸ்டாப் ஆகிடும். அதாவது நான் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறது அது கண்டினியூஸாக வேல்யூ ரிட்டர்ன் கொடுத்துக்கிட்டே இருக்கும்ல, அதெல்லாம் ஸ்டாப் ஆகிடும். இதுதான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய மெத்தட். ஸோ இதோட இன்ட்ரொடக்ஷன் பார்ட் ஓவர். ஒரு 2 தடவை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கோடிங்காக அடுத்த வீடியோவில் செஞ்சு பார்ப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ்.